வணக்கம். அதாவது இப்போ மக்கள் மன்றத்தில் ஒரு விஷயம் பேசுனாங்க தீபாவளிக்கு முன்னாடி. அதில் பல தீபாவளி யாருக்கானது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதாவது கரூரில் ஒரு விபத்து நடந்துச்சு. அந்த விபத்து நடந்தால் அதையே வந்துக்கிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் வந்துக்கிட்டு ஒரு அவங்க நல்லதுக்காண்டி தேவைப்பட்டதை விஜயை குற்றம்னு சொல்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு கட்சி சொல்லுது விஜய் வந்துட்டு கைப்பாவ, இன்னொரு ஆள் சொல்லுது விஜய் எங்கள் பக்கம் வராரு உங்க பக்கம் வராரு, இன்னொரு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க விஜய் ஸ்ட்ரென்த்து 14, 13. விஜயோட ஸ்ட்ரென்த்து என்னன்னு மக்களுக்கு தெரியும், அது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எல்லா கட்சியுமே வந்துக்கிட்டு சுயநலத்துக்காண்டி தான் வாழுது. யாருமே வந்துட்டு பொதுநலத்துக்காண்டி வாழலை. பொதுநலத்துக்காண்டி வாழ்றது விஜய் அண்ணா மட்டும்தான். நீங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு அவரை குறை சொல்றதை கொஞ்சம் நிறுத்துங்க. மக்கள் 26ல் என்ன செய்வாங்களோ அவங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் வந்துக்கிட்டு இனிமேல் வந்துக்கிட்டு அந்த நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியமாக சொல்லிக்கிறேன், தெரியப்படுத்துகிறேன். என்ன சொல்கிறேன்னா, இந்த சாட்டை திருமருன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சியே உருப்படாது. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ மக்களுக்கு தெரியும். நீங்கள் மறுபடியும் தேவையில்லாமல் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, விஜய் பயந்து ஓடிட்டாரு, விஜய் அங்கிட்டு போயிட்டு சென்னைக்கு ஓட்டம் எடுத்துட்டாரு, இதையெல்லாம் பேசுகிற தயவுசெய்து நிறுத்திடுங்க. விஜய் வருவார். வரும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே பதறும். அரசியல் தொடங்கின உடனே இவ்வளோ ஆக்ரோஷம் எல்லா ஊடகங்களும் திரும்புதுன்னா யாருக்கா திரும்புதா? இல்லை டிஎம்கே செய்து ஏடிஎம்கே செய்து நாம் தமிழர் கூட்டம் போடுறாங்க அங்கே போய் கும்பிட்றாங்களா? இல்லை, விஜய் என்ன செய்கிறாருன்னா எல்லா கட்சியும் பேசுது. அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எல்லா கட்சிக்காரங்களும் முதல்ல புரிஞ்சுக்கணும் யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.